Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட இந்த ரூம்ல நான் வீடியோ எடுக்கிறதுக்காக என்னென்ன பொருளெல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படினு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். எதுக்காக நான் இத ஷேர் பண்றேன் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே வளர்ந்த ஒரு சின்ன யூடியூபருக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுக்கு வேண்டி எந்த செலவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம கையில இருக்கிற பொருளை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் மேக் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னெல்லாம் அதோட ரேட் எவ்வளோலாம் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் இப்படியெல்லாம் இருந்தால் தான் என்னால் வீடியோ போட முடியும். எனக்கு கேமரா வேணும், லைட்டு வேணும், அப்புறம் ஒரு பெரிய ரூம் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்ட் எனக்கு வேணும், இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு வேணும்னா தான் என்னால் வீடியோ போட முடியும். அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்ககிட்ட என்ன கையில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் ரீச் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா, அதாவது யூடியூப்ல இருந்து அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கையில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வீடியோ போட பாருங்கள். அதை வச்சு நீங்கள் முன்னாடி போக பாருங்கள். அது இல்லாமல் சும்மா அதுக்கு வேண்டி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்கள் சேனல் ரீச்சும் ஆகாதுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அதனால நீங்கள் யூடியூப்லேருந்து வர அமௌண்ட்டை வச்சு நீங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் அதை வச்சே செய்யுங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் நீங்கள் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சின்ன யூடியூபருக்கு இதே உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா, அதாவது கேமரானு தேவையில்லை, நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். நான் வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா யூஸ் பண்ணி தான் நானும் ஷூட் பண்ணுறேன். அதுவும் பேக் கேமரா கூட யூஸ் பண்ணுறது இல்லை, மொபைல் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மொபைல் மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 9 Pro அந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கேமரா குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 14,000 இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல, ஆனால் இதை விட நிறைய அப்கிரேட் ஆகிருக்கு. இருந்தாலும் இதோட கேமரா குவாலிட்டி இப்போ வரதை விட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ரைஸில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைட்டு தாங்க. நீங்கள் என்ன தான் கேமரா குவாலிட்டி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு லைட் இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருக்கும். அதுக்காக நானே ஓனாக மேக் பண்ணது தான் இந்த லைட்டு. இந்த லைட்டு மேக் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக மேக் பண்ணேன். அந்த லைட்டு மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் கிட்ட தான் செலவு பண்ணியிருப்பேன். அந்த 2 பல்பு, அதாவது 5 வால்ட்டு 2 பல்பு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறமா சில்வர் ஷீட்டு அது ஒரு 100 சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஹோல்ட்ரு, அது 2 ஹோல்ட்ரு வாங்கினேன், அது 30 ரூபா தான். அதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் அது பார்த்தீங்கன்னா 10 ரூபா, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்ட் ஷீட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கடையில் இருந்தால் எடுத்தேன். அது அப்படியே மேக் பண்ணிட்டேன். அந்த நானும் யூடியூப்லேருந்து பார்த்து தான் பண்ணேன். அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக டைமிங் எல்லாம் தேவையில்லைங்க, ஒரு 10 நிமிஷம் போதும். அதை ஒட்டுறது, அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ண, அவ்வளோதாங்க. இந்த லைட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த லைட்டு தாங்க இது. பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட், இது உங்கள் லோக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் கடையில் போய் வாங்கினா போதும், 10 ரூபா தாங்க. அது கிழிஞ்சிருச்சுனாலும், அது கீழே விழுந்துருச்சுன்னா கிழிஞ்சிரும். கிழிஞ்சாலும் பரவாயில்ல, 10 ரூபா தானே, வாங்கி ஒட்டிக்கிட்டால் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு இதேமாதிரி 2 லைட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மைக்கு பார்த்தீங்கன்னா போயா மைக்கு, அது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வாங்கினேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 சம்திங். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரைபேடு. இந்த ட்ரைபேடு பார்த்தீங்கன்னா பழைய மாடல். இது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாக மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். இதை நம்ம திருப்பி போர்ட்ரேட்டாக, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. இந்த ட்ரைபேடோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்தால் வாங்கினேன், அவன் யூஸ் பண்ணுறது இல்லைங்களா, அதனால நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி நான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்ததாக பேக்ரவுண்டில் என்ன யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா க்ளோத் இல்லை. நேற்று கூட கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு பேக்ரவுண்டில் என்ன க்ளோத் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ரேட்டுன்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் ஒரு செல்ஃபு மாதிரி விற்பாங்க பார்த்தீங்களா, 4-5 கம்பி இருக்கும். 4-5 கம்பியில் நிறைய கம்பியே இருக்கும், ஒரு செல்ஃபு மாதிரி. அதை கவர் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு ஷீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்டு தான் இது. அதை மடித்து பேக்ரவுண்டில் அடிச்சு வச்சிருக்கேன். நான் ஷீட்டு கூட செலவு பண்ணல. நான் பேக்ரவுண்டுக்கு க்ளோத் வாங்கலாம்னு நினச்சேன். சரி, அதுக்கு சும்மா செலவு பண்ணிட்டு அதான் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் இதை செட் பண்ணி வச்சிருக்கேன். பேக்ரவுண்டுக்கு ஒரு டார்க்னஸ் கிடைக்க வேண்டியதான் இந்த மாதிரி இது பண்ணேன். இதுக்காக நான் தனியாக எதுவும் வாங்கி செலவு பண்ணல. இவ்வளவுதாங்க பேக்ரவுண்டு. அதுக்கு அடுத்ததாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கலர் லைட் எல்லாம் இருந்திருக்கும். ஒரு சைடு ரெட் இருந்திருக்கும், இன்னொரு சைடு கிரீன் இருந்திருக்கும். அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, இந்த லைட்டு தான். இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். இது நீங்கள் வாங்கி நீங்கள் 2 சைடு இல்லை எந்த சைடு உங்களுக்கு கலர் வேணுமோ நீங்கள் கலர் லைட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்டுக்கு இது நல்லாவே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 3 கலர் வாங்கியிருந்தேன். ஒரு பிங்க் கலரு, அதுக்கு அடுத்தது க்ரீனு, அதுக்கு அடுத்ததாக ஒரு ரெட்டு, அதுக்கு அடுத்ததாக ப்ளூ. இந்த 4 கலர் வாங்கியிருந்தேன். ஆனால் 2 தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் அதை லைட்டு செட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரூமு அவ்வளோ லெங்க்த் இல்லை. அப்போது என்னால் முன்னாடியும் வர முடியாது. முன்னாடி வந்தால் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கரெக்டாக தெரியாது. அதனால் அந்த லைட்டும் நான் ஆன் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் கலரே ஃபுல்லாக மாறிடுது. அதனால் இப்போ அந்த லைட்டு நான் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ இதை அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது எனக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டாக பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் போதே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லை.
இவ்வளோ பொருள் தான் நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக நான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு தான் நான் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பிளாக் கலர் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 சைடும் லைட்டு வைக்கும்போது கேர்ஃபுல்லாக என்ன பார்க்கணும்னா லைட்டு உங்கள் கேமராவுக்கு பின்னாடி சைடு வைக்கணும். முன்னாடி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த கிளார் வரும். அந்த சைடில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி கிளார் தெரியுதுல்ல, அந்த மாதிரி கிளார் வரும். அதனால நீங்கள் லைட்டு வைக்கும்போது உங்களோட கேமராவுக்கு பின்னாடி வைங்க. அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி தான். நீங்கள் லைட் வைக்கும்போது கேமராவுக்கு பின் சைடு வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன யூடியூபர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.